त्वत्पदाम्बुजम् अर्चयामि त्वां चिन्तयामि अन्वहं त्वाम् ईशां शरणं व्रजामि वचसा त्वाम् एव याचे विभो वीक्षां मे दिश चाक्षुषुं सकरुणां दिव्यश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मतीयमनसः சௌக்கிய உபதேசம் குரு. எனக்கு சௌக்கியமான உபதேசத்தை செய். எனக்கு உபதேசம் பண்ணு. நீ யாருன்னு கேட்டா நீ லோக குரு. சம்போ லோக குரோ, நீதானப்பா லோகத்திற்கு குரு. இந்த சர்வலோகத்திற்கும் குருவாக இருப்பவனே, நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னு வரிசையாக லிஸ்ட் பண்ணி எனக்கு நீ என்ன தர வேண்டும் தெரியுமா? சௌக்கிய உபதேசம் குரு. ஒரு சுகமான உபதேசத்தை கொடு. நான் என்னெல்லாம் பண்ணுறேன்? துவத் பதாம்புஜம் அர்ச்சயாமி, உன்னுடைய அந்த திருப்பாதங்களை, உன்னுடைய பாதார விந்தங்களை அர்ச்சனை செய்கிறேன். துவாம் சிந்தையாமி, அதுவும் யாரு? பரமம் துவாம் சிந்தையாமி, மிக உயர்ந்தவனாக மிகச்சிறந்தவனாக இருக்கிற உன்னை நான் எப்போதும் தியானிக்கிறேன். அன்வகம் சிந்தையாமி, அன்வகம்னு சொல்கிறச்சே டெய்லி எவ்ரிடே நான் உன்னை தியானிக்கிறேன். துவாம் ஈஷாம் சரணம் விரஜாமி, எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிற, ஈசனாக இருக்கிற, ஜகத் ஈசனாக இருக்கிற, லோகத்திற்கே ஈசனாக இருக்கிற உன்னை, உன்னுடைய சரணத்தை, சரணம் விரஜாமி, உன்னுடைய சரணாகதின்னு உன் காலடியில் வந்து நான் விழுகிறேன். உன்னை சரணம் செய்கிறேன், உன்னிடத்தில் சரணடைகிறேன். வச்சசா துவாம் ஏவ யாச்சே, நான் உன்னை யாச்சிக்கிறேன், என்னுடைய வாக்கினால் உன்னிடத்தில் யாச்சிக்கிறேன், உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், உன்னிடத்தில் யாச்சிக்கிறேன். என்னுடைய வாக்குகளை சொல்லி, என்னுடைய வாக்கினால், என்னுடைய வார்த்தைகளால் உன்னை பிரார்த்தனை செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். நீ என்ன பண்ணணும் எனக்குன்னா, சம்போ விபோ அப்படின்னெல்லாம் கூப்பிட்டு, முன்னால் சம்போ விபோ லோக குரோ எல்லாம் கூப்பிட்டு, ச கருணாம் ச அக்ஷுஷீம் மே திஷ வீக்ஷாம், உன்னுடைய அந்த கண்களால் எனக்கு உபதேசம் செய், உன்னுடைய கண்களை என் மீது கருணை கடாட்சத்தை வீசு. ச அக்ஷுஷீம் ச கருணாம் வீக்ஷாம், வீக்ஷம் அப்படிங்கிறது அந்த வீச்சு, உன்னுடைய பார்வையின் வீச்சு, உன்னுடைய கருணையின் வீச்சு, கருணை கடாட்சத்தின் வீச்சை என் மீது செலுத்து. கடாட்சம்னு சொல்கிறச்சேயே கடைக்கோடி பார்வை. அந்த கடைக்கோடி பார்வை அப்படி வந்து விடும். முழுசாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. முழுசாக உன் கண்ணை திறந்து நீ எங்களை முழுசாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய கடைக்கோடி பார்வை இருந்தால் போகும் எனக்கு. அங்கே ஆண்டாள் நாச்சியார் கேட்பாளா இல்லையா? செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ, கொஞ்சம் 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 பார்த்தா போகிறோம், முழுசாக நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உன்னோட அந்த கடைக்கோடி பார்வை எனக்கு பெருசாக கிடச்சிரும். அந்த கடைக்கோடி வீச்சு அதை மாத்திரம் எனக்கு கொடு. ச அக்ஷுஷிம் ச கருணாம் வீக்ஷாம், கொஞ்சம் அந்த கடைக்கோடி பார்வையை என் மீது போடு. நான் உன்னை பிரார்த்திக்கிறேன். இந்த கடைக்கோடி பார்வை கிடைக்காதா, இல்லை உன்னுடைய உபதேசம் கிடைக்காதான்னு தேவர்கள் பிரார்த்திக்கிறார்களே, அவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த கருணையை எனக்கு காட்டுகிறாய். தேவர்களுக்கு கூட கிடைக்காதது, தேவர்கள் வெகு காலமாக வேண்டிக் கொண்டிருக்கிற கருணை கடாட்சம். அந்த ரெண்டு வரியையும் சேர்த்தா திவ்யஸ்சிரம் பிரார்த்திதாம் ச கருணாம் ச அக்ஷுஷும் வீக்ஷாம். இங்கேருந்து எடுத்துன்னு போனோன்னா, திவ்யர்கள், தேவலோகத்தை சேர்ந்தவர்கள், திவ்யர்களாக இருக்கக்கூடிய அந்த தேவர்கள், அவர்கள் தொடர்ந்து பிரார்த்திக்கிறார்கள். சிரம் பிரார்த்திதாம், அவர்கள் கண்டினியூவஸாக பிரார்த்திக்கிறார்களே, அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய கருணை கடாட்சம், அந்த கருணை கடாட்சம் நிறைந்த சம்போ லோககுரோ, எனக்கு சௌக்கியமான உபதேசத்தை கொடு. அது என்ன சௌக்கியமான உபதேசம்? சௌக்கிய உபதேசம், சுகமான உபதேசம்னு சொல்லலாம். எனக்கு என்ன உபதேசம் வேணும் தெரியுமா?
நான் எப்படி இந்த லௌகீகத்தில் வாழ வேண்டும்ங்கிற உபதேசம் இல்லை. எப்போதும் உன்னோடு இருக்கக்கூடிய சௌக்கியத்தை எனக்கு உபதேசமாக கொடு. உன்னோடேயே இருக்கக்கூடிய சௌக்கியம். சௌக்கியம்னு சொல்லும்போதே அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. வெறும் சுகம், சுகத்திலேருந்து சௌக்கியம் அப்படின்னு சொன்னால் கூட சுகம்னா என்ன அப்படின்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது? சுகம்னா சுகம்தான், சௌக்கியம்னா சௌக்கியம்தான். அதை அதுக்கு மேலே டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த வார்த்தைக்குள்ளே தான் அத்தனையும் இருக்குது. அந்த சௌக்கியமான உபதேசத்தை எனக்கு கொடு. சௌக்கியமாக எப்படி உன்னோடேயே சேர்ந்து இருப்பதுங்கிற உபதேசத்தை எனக்கு கொடு. இந்த உபதேசத்தை கொடுக்க முடியுமா? சௌக்கிய உபதேசம். உன்னுடைய கருணை கடாட்சத்தை தேவர்கள் தொடர்ந்து பிரார்த்திக்கிறார்கள். சிரம் பிரார்த்தித்தாம். கண்டினியூவஸ்லி அவர்கள் அது வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய கருணை கடாட்சம். நானும் உன்னை அர்ச்சனை பண்ணுறேன், உன்னையே நினைக்கிறேன், சரணாகதின்னு உன் காலிலேயே விழுந்துட்டேன், உங்ககிட்ட யாச்சிக்கிறேன், எனக்கு அந்த சௌக்கிய உபதேசத்தை கொடுன்னர். தக்ஷணாமூர்த்தி வடிவத்தை எல்லாரும் கோவிலில் பார்த்துருக்கோம். இந்த தக்ஷணாமூர்த்தியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறச்சே பலவிதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் உண்டு. அவரை சுற்றி சனகாதி முனிவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தக்ஷணாமூர்த்தி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். எப்படி உபதேசம் பண்ணுகிறார்னா, சொல்லாமல் சொல்லி. அவர் மௌனகுரு இல்லையா? எப்படி இருக்கிறது எல்லா விஷயமுங்கிறத சொல்லாமல் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்லாமல் சொல்கிறார்? வார்த்தையால் சொல்லலை. அதனால் வார்த்தையால் சொல்லாமல் வேறு விதமாக சொல்கிறார். எப்படி? சமிக்ஞையில் சொல்லுகிறார். அவர் உபதேசம் பண்ணுறார். அவர்தான் ஆதிகுரு, அவர்தான் மௌனகுரு. குருன்னு சொன்னால் உபதேசம் பண்ணணும். இப்போ குருவாக இருக்கிற அவர் என்ன உபதேசம் பண்ணினார்னா, வார்த்தைகளில் எந்த உபதேசமும் இல்லை, வார்த்தையால் பண்ணலை. சரி, எப்படி பண்ணினார்? அவர் எப்படி பண்ணினார்ங்கிறத விட அதை எப்படி உணர்ந்தார்கள்ங்கிறது தான் அங்கே முக்கியம். தக்ஷணாமூர்த்தி தெய்வம் சுற்றி இருக்கிற சிஷ்யர்கள்லாம் வயசானவர்கள்னு கணக்கு. அவர் ரொம்ப இளமையாக இருக்கிற தக்ஷணாமூர்த்தி. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் என்ன பண்ணுவார்கள்னா, அந்த இளமையை அவர் டிரான்ஸ்மிட் பண்ணினார். அதனால் சுற்றி இருக்கிற அந்த சனகாதி முனிவர்களையே சில கோவில்கள்லாம் பார்த்தா அவர்களை சின்ன குழந்தைகள் மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பார்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அந்த உபதேசத்தை பெற்றதனால் அவர்கள் இளமைக்குள் போனார்கள், அப்படின்னு அமரத்துவம் பெற்றார்கள். ஆனால் நீங்கள் நன்றாக போய் பாருங்கள், அந்த சிலாரூபம் இருக்கும், தக்ஷணாமூர்த்தியினுடைய சிலாரூபம் இல்லை தக்ஷணாமூர்த்தியினுடைய திருமேனி படம். அந்த சிஷ்யர்களை அவர் பார்க்கிறாரா? சுற்றி உக்காந்துருக்கிற சிஷ்யர்களை அவர் பார்க்கிறாரா? சிஷ்யர்கள்ட்ட அவருக்கு ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கா? நாம் போய் ஏதாவது கிளாஸ் எடுத்தோன்னு சொன்னால் ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லைன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் லைக் இட், இல்லையா? எங்கேயோ பார்த்துட்டு பேசின்னு இருந்தால் அடுத்த நாள் அந்த கிளாஸுக்கு ஒருத்தரும் வரமாட்டார்கள். ஆனால் அவர் அந்த சிஷ்யர்களை பார்க்கிறாரா? பார்க்கலை. சிஷ்யர்களை அவர் பார்க்கவே மாட்டார். அவர் மெடிடேஷனில் இருப்பார், இன்ட்ராஸ்பெக்டிவ் மெடிடேஷனில் இருப்பார். அதனால தான் தக்ஷணாமூர்த்தி தெய்வம் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்னா, அவர் தன்னுடைய மூக்கு நுனியை பார்க்கிறார்னு மெடிடேட் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி சொல்லுவார்களோ அதே மாதிரி, வென் யூ வாண்ட் டு மெடிடேட், மூக்கு நுனியை பார்த்தேன்னா அப்படியே அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவார்கள். அவருடைய கண்கள் பாதி திறந்திருக்கும், பாதி மூடி இருக்கும். அவர் உள்ளுக்குள்ள தியானத்தில் தான் இருப்பார். சின்முத்திரையை மாத்திரம் காமிச்சுட்டு இருப்பார். அப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற சனகாதி முனிவர்களுக்கு என்ன உபதேசம் கிடைத்ததுன்னா, அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த வடிவத்தை பார்த்தார்கள், அவருடைய கையில் இருக்கிற சின்முத்திரையை பார்த்தார்கள். அந்த சமிக்ஞையும் அவர் சுகானுபவத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து அவர்கள் தாங்களாகவே அந்த சௌக்கியத்தை உணர்ந்து கொண்டார்கள். அவருடைய அந்த சௌக்கியம் இந்த ஆத்ம சாட்சாகாரத்தில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பரமானந்தம். அவர் தனக்குள்ளேயே பார்த்து உள்முகமான தியானத்தில் இருக்கிறார். அந்த உள்முகமான தியானம்
அந்த ஆத்ம சாட்சா்காரம், அந்த ஆத்ம அனுபவம் தரக்கூடிய பரம மகிழ்ச்சி, பரமானந்தம். ஓ, இப்பேற்பட்டதா? அப்படின்னா இந்த இன்பம், நாங்கள் இன்பம் எங்கே, எது ஆனந்தம்னு கேட்கறதுக்கு தானே வந்தோம். எங்களுக்கு இனிமே கேள்வியே இல்லை. இந்த பரமானந்தத்தை இதோ இப்படி உட்காந்தா அனுபவிக்கலாம்ங்கிற பரமானந்தத்தை உணர்ந்து கொண்டு விட்டோம். அதுதான் அந்த சௌக்கிய உபதேசம். சௌக்கியத்தை உபதேசம் செய்வதுங்கிறச்சே வார்த்தையால் அந்த சௌக்கியத்தை காட்ட முடியாது. சௌக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா எப்படி வார்த்தையால் காட்டுறது? சௌக்கிய உபதேசம் பண்ணுன்னா உன்னோடு சேர்ந்து விடக்கூடிய அந்த ஆத்ம அனுபவம் இருக்கே, பரமாத்மனோடு சேர்ந்து விடக்கூடிய அந்த அனுபவம், அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை, அந்த கைவல்ய மோட்சத்தை, அந்த கைவல்ய நிலையை எனக்கு சௌக்கிய உபதேசமாக கொடுத்து விடு. நீ அப்படியே அந்த ஆத்மா அனுபவத்துக்குள்ளே என்னை இழுத்து கொண்டு போய்விடு. நான் உன்னை தியானிக்கும் போது அந்த ஆத்ம சாட்சா்காரத்திற்குள் போய்விடுகிறேன். சௌக்கிய உபதேசம் குரு. சிவானந்த லஹரியை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியர் எப்படி படிப்படியாக யார் யாருடைய லெவல் என்னவோ அந்த லெவலில் நிறுத்தி 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 அழைத்து கொண்டே போவார். அப்படியே முதல்ல ஆரம்பிக்கிறச்சே சாதாரணமாக அந்த வடிவத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஆரம்பித்து, அதுக்கப்புறம் மனசுன்னு வந்து அந்த மனசு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மனோநாச நிலைமைக்கு வரணும்னு வந்து, நான் எங்கேயும் தேடிண்டெல்லாம் போக வேண்டாம், எங்கேயோ போய் முக்தினா வேர் டு கோ ஃபார் முக்தி. முக்தி எங்கே கிடைக்கும், முக்தி எந்த இடத்துல இருக்கும், முக்தி அப்படின்னு சொன்னோடனே பல சமயத்தில் முக்தியா மோட்சமா அதெல்லாம் எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கட்டோபநிஷதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான கான்வர்சேஷன், பல விஷயங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய அந்த கான்வர்சேஷன், அதை ஒரு கணம் மனதில் எண்ணி பார்க்கலாம். நச்சிகேதஸ்க்கும் யமனுக்கும் வந்த கான்வர்சேஷன். நச்சிகேதஸ் கேட்ட மூணாவது கேள்வி, முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வியெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, மூணாவது கேள்வி. அவன் என்ன கேள்வி கேட்டான்? மரணத்திற்கு பின்னால் என்ன? கண்ணதாசன் இதே கேள்வியை பகவான்கிட்ட கேட்டார். மரணத்திற்கு பின் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு பகவான் என்ன பதில் சொன்னார்னு கண்ணதாசனே பாடினார். முதுமை என்பது யாதெனக் கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான், மரணத்தின் பின் யாதெனக் கேட்டேன், முடிந்து பார் என இறைவன் பணித்தான். மரணத்துக்கு பின்னால் என்னன்னா அது என்னவோ அதை அனுபவிச்சு பார், அப்போ தெரியும், அனுபவிச்சா தான் தெரியும் அப்படின்னு சொன்னதாக கண்ணதாசன் பாடினார். இதே கேள்வி தான் அங்கே நச்சிகேதஸ் கேட்டான். வாட் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத்? Many of us are interested to know what is life after death. முதல்ல யமன் பதில் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. வேண்டாம், நீ கிளம்பு, உனக்கு இதுக்கெல்லாம் பதில் வேண்டாம், நீ புறப்படு, நீ சின்ன பையன். நச்சிகேதஸ் போக மாட்டேன்னா. யமனுக்கு அவனுடைய பிடிவாதம் தெரியும். 3 ராத்திரி அங்கேயே உட்காந்துட்டுருக்கிறவன் அப்போ எவ்வளோ பிடிவாதக்காரனாக இருப்பான், இவனை போக சொல்ல முடியாது. சரி சொல்லுவோம் பதிலுன்னு சொல்ல ஆரம்பித்தான் யமன். யமன் சொன்ன பதிலை எடுத்து பார்த்தா, there is no mention of life after death. இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸ் யாராவது அந்த பதிலுக்கு மார்க் போடணும்னு சொன்னால் யமனுக்கு 0 தான் மார்க்கு. ஏன்னா அவன் சொன்னது பூரா pertaining to life on earth, nothing about life after death. அப்பா நச்சிகேதா, வாழ்க்கை ஒரு தேர், இந்த தேரை இழுப்பதற்கு குதிரைகள் வேண்டும், இந்திரியங்கள் குதிரைகள், கட்டுவதற்கு கயிறு வேண்டும், உன்னுடைய மனம்தான் கயிறு, இந்த குதிரையை செலுத்துவதற்கு தேரோட்டி வேண்டும், புத்தி தான் தேரோட்டி, இதெல்லாம் சொல்லிவிட்டு அதான்ப்பா நச்சிகேதா அப்படின்னொன்னே போயிட்டு வரேன்னு கிளம்பினான் நச்சிகேதஸ். இவன் கேட்டது லைஃப் ஆஃப்டர் டெத், பட் நத்திங் வாஸ் டோல்ட் அபவுட் லைஃப் ஆஃப்டர் டெத். தெர் இஸ் நோ நீட் டு நோ அபவுட் லைஃப் ஆஃப்டர் டெத் ப்ரொவைடட் யூ லிவ் த லைஃப் ப்ராப்பர்லி. பாதை சரியாக இருந்தால் டெஸ்டினேஷன் கரெக்டாக கிடச்சிரும். டெஸ்டினேஷன் என்ன, அந்த டெஸ்டினேஷனுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னெல்லாம் இப்போ தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உபாயம் சரியாக இருந்தால் போய் சேருகிற உபேயம் சரியாக இருக்கும்.
இப்போ அதையே தான் இங்கே சொல்கிறார். நான் அங்கே போய் முக்தின்னு தேட வேண்டியதில்லை, இந்த தேகத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் முக்தி இல்லை, இங்கேயே எனக்கு கிடைத்து விடும். இந்த தேகம்னு சொல்கிறோமே, முக்தின்னு சொல்கிறோமே, திஸ் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். முக்தினா என்ன? விடுதலை. மோக்ஷம்னா விடுதலை, அதானே அர்த்தம். எதுலேருந்து விடுதலை? எதுலேருந்து விடுதலை? இந்த தேகத்திலிருந்து விடுதலை. ஏன் இந்த தேகத்திலேருந்து விடுதலை வேணும்? இந்த தேகத்திலிருந்து விடுதலைன்னு சொன்னால், ஆன் வெரி மண்டேன் டேர்ம்ஸ், இந்த தேகத்துக்குள்ளே இருந்தால் என்னால் ஓடி ஆட முடியல. ஓடி ஆடணும்னு சொன்னால் எனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டாம். இப்போ குழந்தை சொல்லும், என்னை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டேன்னா நான் போய் வெளியில் ஓடி ஆட முடியல, எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு போய் வெளியில் ஓடும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா, என்னால் ஓடி ஆட முடியல, எனக்கு இந்த தேகத்துக்குள்ளேயே அப்படியே ரெஸ்ட்ரெயின்டாக இருக்குது, கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்குது, என்னை இங்கேருந்து வெளியில் விட்டால் நான் போய் ஓடி ஆடுறேன் அப்படி நான் சொல்கிறது. எதற்கு முக்தி, எதற்கு மோட்சம் வேண்டும்? இந்த ஆன்மா என்ன ஆறுது? தேகத்துக்குள்ளே கட்டுப்படுகிறது இல்லை, இந்த தேகம் தொடர்பான செயல்களில் சிக்கி கட்டுப்படுத்தப்படுகிறது. லௌகீகம்ல என்ன பண்ணிடுறோம்? உலக வாழ்க்கை லௌகீகம்னு சொல்லும்போது வாட் எவர் இஸ் ரிலேட்டட் டு திஸ் பாடி, அந்த விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பித்து அந்த ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போய் 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 இந்த ஆன்மாவால் இது ஃப்ரீயாக போய் பகவான்கிட்ட உட்காரணுமே, அந்த ஃப்ரீடம் கிடைக்காமல் போகிறது. இதுக்கு ஃப்ரீடம் எதுக்காக தேவை? இந்த ஆன்மாவுக்கு எதுக்காக ஃப்ரீடம் வேணும்? இது என்ன போய் மேட்ச் விளையாட போகிறதா, இல்லை எங்கேயாவது நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு டான்ஸ் ஆட போகிறதா? இந்த ஆன்மா என்ன பண்ண போகிறது? இந்த ஆன்மாவினுடைய ஒரே பர்பஸ் இஸ் டு ரீச் காட்லினஸ் ஆர் டிவினிட்டி. அதை ரீச் பண்ணுறதுக்கு போக விடாமல், அது போக வேண்டிய நேரத்துலலாம் அதை பிடிச்சி இழுத்து இந்த பாடி ரிலேட்டட் விஷயங்களில் ஆக்டிவிட்டீஸ்லேயே அதனுடைய கவனம் பூராவும் செலவழிந்து போகிறது. அப்போ சரி, இந்த பாடி போனதுக்கப்புறம் இன்னொரு பாடியில் போயாவது அதை தேடலாம்னு நினச்சா அதுவும் கிடைக்கல. அதுதான் அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், பர்த் அண்ட் டெத், பர்த் அண்ட் டெத். அப்போ இதுக்கு ஃப்ரீடம் இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி டு ரீச் டிவினிட்டி. இந்த பாடிக்கான, இந்த தேகத்திற்கான செயல்பாடுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கும்போதே நான் அந்த பகவானுடைய காலடியை அடைந்து விடுவேன்னு சொன்னால், அப்புறம் எதுக்கு எனக்கு தனியாக முக்தி, எதுக்கு தனியாக எனக்கு மோட்சம்? இப்போதே எனக்கு அந்த சௌக்கிய உபதேசத்தை கொடுத்து விடு, அந்த சௌக்கிய உபதேசத்தை கொடுத்து விடு. அந்த சௌக்கிய உபதேசத்தில் உன்னையே பரமானந்தமாக எண்ணிக்கொண்டு அதிலேயே இருந்து விடுகிறேன். இந்த உடம்புக்குள்ளே இருக்கும்போதே அந்த தெய்வத்திற்குள் இணைந்து விட முடியும் அப்படிங்கிறத எத்தனை மகான்களை பார்த்துருக்கோம். எத்தனை மகான்கள் அப்படியே இருந்து காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறார். அரவிந்தர் ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த பத்திரிகையை அவரே மூடிட்டார். ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ஆரியான்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையை அவரே க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் ஏன் க்ளோஸ் பண்ணாருங்கிறத அவர்கிட்ட சில பேர் கேட்டார்கள். எதுக்காக பத்திரிகையை நிறுத்தினீர்கள்? அந்த ஆரியா பத்திரிகையில் நிறைய விஷயங்களை ஆங்கிலத்தில் பாரதியார் எழுதினார். அரவிந்தருடைய ஆரியா எவ்வளவெல்லாம் எழுதினார்னா, சில ஆழ்வார் பாசுரங்களை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கார். பாரதியாருடைய டிரான்ஸ்லேஷன் அப்படியே இருக்குது. ஆழ்வார் பாசுரங்களையே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கார். ஆண்டாளை பற்றி எழுதியிருக்கார் அந்த ஆரியாவில். ஆரியாவை மூடிட்டார் அரவிந்தர். அரவிந்தர்கிட்ட போய் கேட்டார்கள், ஏன் மூடினீர்கள்னார்கள். ஒரு பதில் சொன்னார் பாருங்கள். ஐ திங்க் ஐ எக்ஸ்டர்னலைஸ்ட் டூ மச். இவ்வளோதான் அவருடைய பதில். ஐ எக்ஸ்டர்னலைஸ்ட் டூ மச். ரொம்ப அதீதமாக நான் வெளியிலிருந்து விட்டேன், வெளிப்படுத்தி கொண்டு விட்டேன். நான் உள்ளுக்குள்ளே அப்படியே இன்டர்னலைஸ் ஆகியிருந்திருக்கணும். அந்த டிவினிட்டியோடு அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். நான் எக்ஸ்டர்னலைஸ் ஆகிட்டேன்னர். அந்த இன்டர்னலைஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்கே, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது டிவினிட்டினா, உள்ளுக்குள்ளே தான் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம்னா, அந்த தெய்வத்திற்குள்ளேயே கலந்து போகும்போது அந்த சௌக்கிய உபதேசம் எனக்கு அங்கே போயெல்லாம் முக்தி தேட வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த முக்தி இங்கேயே கிடைத்து விடும், நான் அந்த முக்தியை அப்படியே பெற்றுவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரிலோக குரு நீ எனக்கு என்ன தர வேண்டும் தெரியுமா? இப்போ ஒரு வினோதமான ஒரு கேள்வியை கேட்குறார். அவரே சொல்லிட்டார்,
நான் இந்த உன்னை அர்ச்சனை செய்கிறேன், உன்னை பஜிக்கிறேன், உன்னை தியானம் செய்கிறேன். இப்போது அவருக்கே ஒரு கேள்வி வருது. நான் பண்ணுற இந்த தியானம் போருமா? நான் பண்ணுறது இஸ் இட் கம்ப்ளீட்? நான் பண்ணக்கூடிய இந்த அர்ச்சனை இஸ் இட் கம்ப்ளீட்? நான் பண்ணக்கூடிய இந்த சங்கீர்த்தனம் இஸ் இட் கம்ப்ளீட்? இஸ் இட் கம்ப்ளீட்னா அவரோட லெவலை கம்பேர் பண்ணும்போது இது கம்ப்ளீட் இல்லையே. நான் பண்ணக்கூடியது ரொம்ப குறைச்சல் தானே, ரொம்ப சின்னது தானே. அவரோட லெவல் எங்கே இருக்குது? இப்போ அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். வஸ்திரோதூத விதௌ சஹஸ்ர கரதா புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா கந்தே கந்தவஹாத்மதா அன்னபச்சனே பர்ஹிர் முகாத் யக்ஷா பாத்ரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி மயி சேத் சிஷ்ணுஷாம் கரவாணிதே திரிலோக குரோ பாலேந்து சூடாமணே பசுபதே சுவாமின். பசுபதேங்கிறது சிவனை கூப்பிடுறது. பசுபதின்னு விழித்தார், சுவாமின்னு விழித்தார். பாலேந்து சூடாமணே, உன்னுடைய நெற்றியில் இந்துவை வைத்திருக்கிறாய். ஃபால அப்படின்னா நெற்றி, ஃபாலச்சந்திர அப்படின்னா நெற்றியில் சந்திரனை வைத்திருப்பவர். பாலச்சந்திரன் இல்லை, அது ஃபாலச்சந்திரன் வரும். அந்த ஃபாங்கிறது பா அப்படின்னு வந்துடும். பாலச்சந்திர பாலேந்து சூடாமணி, இந்துவை சூடியிருப்பவர் எங்கே? உன்னுடைய நெற்றியில் சந்திரசேகரராக இருப்பவரே. பாலேந்து சூடாமணி பசுபதே சுவாமி லோககுரு திரிலோககுரு. இப்போ என்ன கேட்குறார்? எனக்கு ஒரு 1000 கைகள் இருந்தால், எப்படி 1000 கைகள்? வஸ்திரோதூத விதௌ சஹஸ்ர கரதா. இந்த சூரியனுக்கு ஒரு 1000 கரங்கள் இருக்கா இல்லையா? சூரியனுடைய கதிர்கள் 1000ன்னு கணக்கு. சஹஸ்ரகரம் அப்படின்னே பேர் சூரியனுக்கு. சஹஸ்ரகரம் அதுதான் தமிழில் ஒரு திரைப்பட பாட்டில் கூட வரும். 1000 கரங்கள் நீட்டி அழைக்கின்ற அப்படின்னு வருமா இல்லையா கர்ணனில் சூரியனை பற்றி. அந்த 1000 கரங்கள் நீட்டி, காரணம் என்னென்னா சூரியனுக்கு சஹஸ்ரகரன்னே பேர். 1000 கரங்களை கொண்டவன். சஹஸ்ரகரன் மாதிரி சஹஸ்ரகரதா வஸ்திரோதூத விதௌ. உனக்கு விதவிதமாக வஸ்திரம் சார்த்தி அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சஹஸ்ரகரனை மாதிரி ஒரு 1000 கரங்கள் இருந்ததுன்னா உனக்கு விதவிதமாக அந்த வஸ்திரங்களெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ண முடியும். எனக்கு 1000 கரங்கள் இல்லை, நான் என்னத்தை பெருசாக அலங்காரம் பண்ண முடியும்? புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா, விஷ்ணு பண்ணினா மாதிரி உனக்கு ஒரு புஷ்பார்ச்சனை பண்ணணும்னு பார்க்குறேன். நான் விஷ்ணு இல்லையே, நான் பண்ணுற புஷ்பார்ச்சனை எம்மாத்திரம்? கந்தே கந்தவஹாத்மதா, கந்தவஹாத்மதா, நான் உனக்கு சந்தனாதி திரவியங்களை எல்லாம் வைத்து, அந்த வாசனாதி திரவியங்களை எல்லாம் வைத்து உனக்கு பூஜை பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் அந்த வாசனையை எடுத்துன்னு வரக்கூடியவன் இருக்கானே வாயு, அந்த மாதிரி நான் இருந்தேன்னா உனக்கு பலவிதமான வாசனைகளை தர முடியும். எனக்கு அந்த சக்தி இல்லையே. அன்னபச்சனே பர்ஹிர் முக அத்தியக்ஷா, அத்தியக்ஷன் தலைவன், பர்ஹிர்முகன். யாகம் பண்ணுறச்சே இந்திரர்களுக்கு தேவர்களுக்கெல்லாம் யார் தலைவன்னு கேட்டால் அக்னி தானே தலைவன். அந்த அக்னி தானே அந்த ஹவிஸை உனக்கு தருகிறான். அந்த ஹவிஸை தரக்கூடிய நான் உனக்கு அன்னம் மாதிரி அன்னம் வைத்து நைவேத்தியம் பண்ணணும், ஹவிஸாக அன்னத்தை வைக்க வேண்டும்னு சொன்னால் நான் அந்த அளவுக்கு அக்னி அளவுக்கு உயர்ந்தவனா? அக்னி மாதிரி நான் இருந்தேன்னா உனக்கு நான் தரக்கூடிய நைவேத்தியம், உனக்கு நான் தரக்கூடிய ஹவிஸு வசதியாக இருக்கும். நான் அந்த மாதிரியும் இல்லை. பாத்ரே காஞ்சன கர்ப்பதாஸ்தி, உனக்கு பூஜைக்கு நல்ல தங்க பாத்திரங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம்னா நான் என்ன ஹிரண்ய கர்ப்பனா? ஹிரண்ய கர்ப்பனால் நிறைய பாத்திரங்களெல்லாம் பலவிதமாக சிருஷ்டி பண்ண முடியும். தங்க பாத்திரங்களெல்லாம் என்ன இருந்தாலும் அதெல்லாம் சிருஷ்டி தானே. தங்கம், பாத்திரம், உலோகம் எல்லாமே சிருஷ்டி தானே. இதெல்லாம் ஹிரண்ய கர்ப்பனாக இருக்கிற பிரம்மாவால் பண்ண முடியும். நான் பிரம்மா இல்லை, அதனால் அந்த பூஜை பாத்திரங்களை கூட என்னால் பிரமாதமாலாம் தர முடியாது. நான் உனக்கு பலவிதமாக சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். மயி சேத் சிஸ்ருஷாம் கரவாணி தே,
உனக்கு சுசுஷை பண்ண வேண்டும், உனக்கு பலவிதமாக சேவை பண்ண வேண்டும், பலவிதமாக பணிவிடை பண்ண வேண்டும்னா இதில் ஏதாவது ஒன்றா இருந்திருந்தா நான் பண்ணுற சேவை முழுசாக இருந்திருக்கும். நான் இதில் எதுவுமே இல்லையே. நான் சகசிரகரன் இல்லை, நான் விஷ்ணு இல்லை, நான் வாயுதேவன் இல்லை, நான் அக்னி இல்லை, நான் ஹிரண்ய கர்ப்பன் இல்லை. இதில் ஏதாவது ஒன்றா இருந்திருந்தேன்னா நான் பண்ணக்கூடிய அந்த பணிவிடை முழுமையாக இருந்திருக்கும். இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்படுறார். புஷ்பார்ச்சனே விஷ்ணுதா. மகாவிஷ்ணு சிவபெருமானை நாள்தோறும் 1000 தாமரைகள் கொண்டு வணங்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். ஒவ்வொரு நாளும் 1000 தாமரைகள் கொண்டு வணங்கினார். ஒரு நாள் என்னமோ சோதனை, 999 தாமரை தான் கிடச்சிது. ஒரு தாமரை ஷார்ட்டேஜ். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார், கிடைக்கல. தன்னுடைய தாமரை கண்ணன் இல்லையா, அந்த தாமரை நயனத்தை எடுத்து வைத்து விட்டார். 1000வது தாமரையாக தன்னுடைய நயன தாமரையை வைத்து விட்டார். அப்படி நயன தாமரையை வைத்து பூஜை பண்ணின உடனே அதற்கு மகிழ்ச்சி அடைந்து சிவபெருமானும் அவரும் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு பல ஊர்களில் இந்த ஸ்தல புராண கதை உண்டு. இதுக்காகத்தான் அவருக்கு திருவாழி சக்கரத்தை பரிசாக கொடுத்தார் அப்படின்னும் ஒரு கதை உண்டு சில ஊர்களில். நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த திருமால்பூர், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருமால்பேருங்கிற திருமால்பூரில் ஆரம்பித்து காவிரிக்கரையில் இருக்கக்கூடிய 4-5 திருத்தலங்களில் இந்த கதை ஸ்தல புராணமாக இருக்கும். மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு தாமரைகளால் 1000 தாமரைகளால் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்தார்ங்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார், விஷ்ணுதா புஷ்பார்ச்சனே. அந்த விஷ்ணுவை மாதிரி என்னால் புஷ்பார்ச்சனை பண்ண முடியலையே. நான் விஷ்ணுவாக இருந்திருந்தேன்னா உனக்கு தினம் 1000 தாமரை பண்ணியிருப்பேன், எனக்கு அதால் பண்ண முடியல. குறைஞ்சபட்சம் காற்றாக இருந்திருந்தேன்னா அப்படி நிறைய வாசனையை கொண்டு வந்து உன் பக்கத்தில் வீசி இருந்திருப்பேன், அதுவும் இல்லை. அக்னியாக இருந்திருந்தா அந்த அன்னத்தை கொண்டு வந்து உனக்கு நான் ஹவிசாக படைத்திருப்பேன். ஹிரண்ய கர்ப்பனாயிருந்தால் காஞ்சன பாத்திரே கர்ப்பதாஸ்தி. காஞ்சன பாத்திரம், தங்க பாத்திரங்களை வைத்து உனக்கு பூஜை பண்ணியிருப்பேன். நான் இது எதுவுமே இல்லையே, நான் என்ன உனக்கு சிருஷூஷை பண்ண முடியும்? நான் பண்ணக்கூடிய முன்னாள் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், நான் இதையெல்லாம் பண்ணினேன்னா எனக்கு அப்படியே இங்கேயே அந்த சௌக்கிய உபதேசம் கிடைத்து விடும்னர். இப்போ எங்கே சிக்கல் வரும்னு சொன்னால், அந்த மாதிரி சொன்னவர் இப்போ ரிவர்ஸில் இப்படி சொல்கிறாரே, நான் இது எதுவுமே இல்லையேன்னு சொல்கிறாரேன்னா அதுதான் அவருடைய ஹியூமிலிட்டி. பகவானும் நானும் ஒன்று அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறதே அதுதானே. எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய தெய்வம், அந்த தெய்வம் எனக்குள்ளேயும் இருக்கிறது, அந்த தெய்வம் உள்ளே இருக்கிறது. தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னார் பாரதியார். தெய்வம் எங்கே இருக்குன்னா தெய்வம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆச்சாரியரே பாடினார், நிஜ ஹிருதயஸ்தம் தேவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை காண முடியும். ஆனால் இதில் எங்கே ஆபத்து வரும்னு கேட்டால், தெய்வம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்ன உடனே மனுஷ மனசுக்கு ஒரு அகங்காரம் வருமே, அந்த அகங்காரம் வரைச்ச எல்லாம் தடம் புரண்டு போகும். தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குது, அந்த தெய்வம் இங்கேயும் இருக்குங்கும்போது அது வேறு விதமான ஃபீலிங் வரணும். அந்த ஈக்வானிமிட்டி வேறு மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கணும். ஆனால் பல சமயத்தில் அது என்ன பண்ணிடும், ஒரு அகங்காரத்தை திருப்பி விட்டுரும். அந்த அகங்காரம் வரும்போது நான் செய்வது வசத்தி அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ தான் ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓம் இரண்யாய நமகன்னு சொல்ல தோணும். அந்த நிலைமை வரக்கூடாதுங்கும்போது தான் உடனே அப்படியே கீழே எடுக்கிறார். நான் என்னப்பா உனக்கு பண்ண முடியும்? இதில் ஏதாவது ஒன்றா இருந்திருந்தேன்னா நான் பண்ணுற பூஜை ஒரு கம்ப்ளீட்டாக கூட இருந்திருக்கும். எனக்கு இப்போ அது கூட இல்லையே, நான் பண்ணுறதெல்லாம் இன்கம்ப்ளீட் தான், நான் ஒன்றும் முழுசாக பண்ணலை. நான் பூரணமானவன் இல்லை, நீ பூரணமானவன். ஆனால் நான் செய்கிற இந்த பூரணமற்றதை கூட பூரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன்.